அந்த கேம்பெயின் ரொம்ப திஸ் இஸ் இல் கன்சீவ்டு. அதாவது ஒரு முறையாக இதை இது பண்ணலை. நான் என்ன நினைக்கிறேன், அவசரப்பட்டு இவங்க செய்கிறாங்க. இந்த இப்போ அந்த தம்பி இது கேம்பெயின் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம அன்புமணி வேறு அவர் பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கணுன்றார். இப்போ வெளிக்கு அங்கங்கே ஆட்கள்லாம் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். அதனால எல்லாருக்கும் முந்தி நம்ம ஒரு பிரச்சாரத்தை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் அவமானப்பட போகிறாங்க. அது இன்றைக்கு தேவை இல்லை. தமிழ்நாடு அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வீடு வீடாக போனால் அவங்கள்ட்ட பிரச்சனை என்னவா சொல்லுவாங்க? மும்மொழி கொள்கையை பற்றி சொல்ல போகிறாங்களா? நீட்டை பற்றி பிரச்சனை சொல்லுவாங்களா? நீட்டு பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தாவேகா தலைவர் வேற சொல்லிட்டாரு, நீட்டெல்லாம் கடந்து வந்துடணும் அப்படின்னு நம்ம அவர் சொல்லிட்டாரு. பாஜக அதில் இருக்காங்க. பாஜக தான் இவங்களுக்கு எதிரியாச்சு, ஓனாய் ஆயிடுச்சு. சரி, அதை விட்டுருவோம். மற்றவங்க எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறாங்க, கடந்து போயிட்டாங்க. இவங்க வீட்டு பிள்ளைங்களே அதை கடந்து போயிட்டாங்க. திமுக காரவங்க வீட்டு பிள்ளைங்களே நீட்டெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அது திமுக காரவங்க அந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நிர்வாகிகள், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா கமிஷன் வாங்குறதுக்கு வேணா அந்த 100 நாள் வேலை திட்டம் தேவைப்படலாம் அவங்களுக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதில் நீங்கள் மும்மொழி கொள்கைன்றது சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு. எந்த திமுக நிர்வாகிக்கும் சேலஞ்சுங்க. அவங்க ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டும். திமுக காரவங்க, திமுக நிர்வாகிகள், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதிகள், வார்டு கவுன்சிலில் இருந்து எடுத்துக்கங்க, எத்தனை பேர் அவங்க பிள்ளைங்களை மும்மொழி கொள்கை அல்லாத இருமொழி கொள்கை நடைபெறக்கூடிய, அரசால் நடத்தக்கூடிய அல்லது அரசு உதவி பெறக்கூடிய தமிழ் வழி பள்ளியில் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நேரடியான கேள்விங்க. சேலஞ்ச், ரியல் சேலஞ்ச். நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதனுடைய கான்சிக்வன்சஸ் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலில் என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன்னு ஒரு கவுன்சிலர் சொல்லட்டுங்க. அவங்களுக்கும் அப்போ மும்மொழி கொள்கைன்றது யாருக்கு? மும்மொழி கொள்கையை பற்றி நீ பேசுகிற? எதிர்ப்புன்ற இருமொழி கொள்கை யார் மேலே திணிக்க பார்க்குறீங்க? இங்கிலீஷ் எனக்கு எதுக்குங்க? தமிழை ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேன்றீங்க. தமிழில் பேச தெரியல. உன் பிள்ளைக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தான் உங்கள் வீட்டு பிள்ளைங்க பேசுனா தமிழ் யா, ஐ கான்ட் ஸ்பீக் யா, ஐ கான்ட் ரைட் யா. இதுதான் உங்கள் லாங்குவேஜாக இருக்குது. தமிழுக்கு நீங்கள் கொடுக்குற லட்சணம் அது.